ஹாய். உங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி ஸ்டோரி என்கிட்ட இருந்து. அதாவது இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, முடிவெடுக்கிறத பத்தி. நிறைய பேரு முடிவெடுக்கிறதுலதான் நிறைய சிரமங்களை, பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. அப்படி என்ன முடிவெடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? நீங்க எடுக்கிற முடிவு தப்பான முடிவா இருக்கா இல்லையாங்கிறத இந்த கதை மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி முடிவு எடுக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வெங்காய திருடன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு குடவுன்ல பாத்தீங்கன்னா வெங்காயத்தை திருடிடுறான். துரதிருஷ்டவசமா அவன் மாட்டிக்கிறான். கையங்களுமா மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி 3 தண்டனையை அறிவிக்கிறாரு. ஒண்ணு, திருடின வெங்காயத்தை எல்லாத்தையும் சாப்பிடணும். இல்ல ரெண்டாவது, 100 சவுக்கடி வாங்கணும். அப்படியே இல்லை அப்படின்னா மூணாவது, 10,000 ரூபாய் அபராதம். இது மூணுத்தையும் பாத்தீங்கன்னா அவன் எதனா ஒண்ணு சூஸ் பண்ணலாம். இப்ப அவன் முடிவெடுக்கணும். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 100 சவுக்கடி என்னால முடியாது, 10,000 ரூபாய் அதுவும் கஷ்டம், வெங்காயத்தை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி என்ன பண்றான், ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெங்காயம், 2 வெங்காயம், 3 வெங்காயம் போகுது. மூட்டை நிறைய வெங்காயம் இருக்கு. அதுக்குள்ளேயே அவனுக்கு கண்ணெல்லாம் எரியுது, வயிறுலாம் எரியுது. கப்பகப்பன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த எரிச்சல் தாங்க முடியல. ஐயோ என்னால முடியல, இது பாத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லி இந்த ஆப்ஷனுக்கு பதிலா நெக்ஸ்ட் ஆப்ஷன் யோசிக்கிறான். 100 சவுக்கடி தானே, அது என்ன பெரிய விஷயம், வாங்கிடலாம், எவ்வளவு சமாளிச்சிட்டோம், இது சமாளிக்க முடியாதான்னு சொல்லி சவுக்கடிக்கு போறான். ஒரு 10 சவுக்கடியிலேயே பாத்தீங்கன்னா சூண்டுறான் தம்பி. அவனால பாத்தீங்கன்னா நிக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் யோசிக்கிறான், ஐயோ இது பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறுத்துங்க, நான் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா பணமே கட்டிக்கிறேன்னு சொல்லி 3வது ஆப்ஷனும் சூஸ் பண்றான். அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு, ஏண்டா அவர் கொடுத்தது ஒரு தண்டனை தான், 3 ஆப்ஷன் ஒரு தண்டனை, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, உன் முட்டாள்தனத்தால 3 தண்டனையும் பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்ட. இப்படிதாங்க நம்ம நிறைய பேரு, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, இப்படியே பாத்தீங்கன்னா தாவிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, ஆரோக்கியத்திலயும் சரி, நிறைய டெசிஷன் எடுக்கிறோம். ஆனா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸே பண்றது இல்லை, அசால்ட்டா நம்ம எடுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, குத்துது கொடாயுதுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா விமர்சனங்களை கேட்டு கேட்டு என்ன பண்றோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஓனா நம்ம சிந்திக்கிற அந்த தன்மை என்னைக்கு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து உங்களுக்கு வருதோ, அன்னைக்கு உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.